ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம வாஸ்து ஐயா முருகேசன் ஐயா அவர்களை நம்ம சார்பாக வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு முன்னாடி போறதுக்கு ஒரு போட்டோ எடுங்க. ஐயா கவிரசன் ஒரு போட்டோ எடுங்க. குன்றமன் போட்டோ எடு. போட்டோ ஐந்து கரத்தினை யானை முகத்தோனை இந்தின் இளம்பரை போலும் நீச்சனை நந்தி மகந்தனை ஞான குடும்பினை இந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மிஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு ஸ்ரீ வராகி மிகிற 33வது கலந்தாய்வு கருத்தரங்கம். எவ்வளோ ஒரு சிறப்பான எண்கள். ஐயா போயிட்டார், வெளியே போயிட்டார். 33 குரு, 33 2 குரு குருமார்கள் இருக்கிற இடத்துல 3 6 சுக்கரன் வந்து வீடு வாகனம் வசதி இந்த வாய்ப்பு கொடுக்குற விஷயம் சுக்கரன். அதுவும் அமைஞ்ச ஒரு நாள். சுக்கிரன் கொடுக்குற வீட்டை பற்றி பேசுகிறதுக்கு வீடு சிறப்பாக அமையணுன்னா 3 6 9 செவ்வாய்க்கு உண்டான நம்பரு. செவ்வாய்க்கு உண்டானது நிலம் பூமிக்காரர்கள். அப்போ பூமிக்காரர்களும் சேர்ந்துருக்கணும். ஆக எனக்கு இந்த அமைப்பு கொடுத்த 3 6 9 இந்த பிரபஞ்சமான எண் அமைஞ்ச இந்த நாளில் இந்த கூட்டத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த என்னுடைய குருஜி ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும், குருமார்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்திற்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்து கொண்டு, பொதுவாக வாஸ்து உண்மையா அப்படின்னு எல்லாருமே மனசில் சந்தேகம் இருக்குது. வாஸ்து உண்மையா அப்படின்னா அடுத்த கேள்வி வைத்தியம் உண்மையான்னு தான் நான் கேட்பேன். வாஸ்து உண்மை இல்லாட்டினா வைத்தியமும் உண்மை இல்லை. காரணம், எப்படி ஒரு வைத்தியம் பண்ணும்போது வைத்தியர் வீட்டில் இருக்கிற மகனோ நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்கு இறுதி கட்ட நடவடிக்கை வருகிறதோ அதே மாதிரி வாஸ்துவும் அந்த அளவுக்கு தான் உண்மைன்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு வாஸ்துங்கிறத வேறு எந்த இதுவும் கிடையாது. பஞ்சபூதங்களுடைய பிரபஞ்சத்தை வச்சு தான் வாஸ்து. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த 4 திசையை வைத்து தான் இன்னைக்கு வந்து பஞ்சபூதங்களை வச்சு நம்ம பார்க்குறோம். நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. அதேமாரி வாஸ்துக்கும் அந்த அமைப்பு தான் உண்டு. பொதுவாக காற்று இல்லாத இடத்துல யாராலையும் வாழ முடியாது. அதேமாரி நீர் இல்லாத இடத்துல யாராலையும் வாழ முடியாது. அதேமாரி நெருப்புடைய காரத்துவம் ஒளி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அந்த மாதிரி அம்சங்கள் பஞ்சபூதங்கள் இருக்கிற ஒரு அமைப்பு தான் வாஸ்து. அந்த மாதிரி வாஸ்துக்கு வந்து குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, பொதுவாக வீடு கட்ட போகும்போது எதுக்கால வர சகுனங்கள் இப்படி பார்க்கணும். அந்த எதுக்கால வர சகுனங்கள் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, நல்ல நிறைஞ்ச நீர் குடமும் நல்ல அழகான அம்சமான சுமங்கலி பெண்களும் எதுக்கால வந்தாங்கன்னா நமக்கு அந்த காரியம் சுபகாரியமாக வீடு கட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதேமாரி வெள்ளை பசு, வெள்ளை காளை மாடு, வெள்ளை புறா, இந்த மாதிரி பறவைகளை வெள்ளை தர்மம் நம்ம அதுக்காக மற்ற பெண்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கால்நடைகள் வரும்போது எதுக்கால வந்தாங்கன்னா அது நல்ல சுப சகனமாக நம்ம எடுத்துக்கிட்டு வீடு கட்ட போகிறப்ப முதல்ல ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தினுடைய அருள் வாங்கிக்கணும். குலதெய்வத்தினுடைய வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு, அடுத்தது செவ்வாயுடைய அதிபதி முருகனை வேண்டி கேட்டுக்கிட்டு நம்ம வீடு கட்ட வாஸ்து பண்ண போகணும். அப்படி வாஸ்து பண்ண பூஜை போட போகிறப்ப உண்மையாலுமே கொத்தனாரி, மேஸ்திரி, சென்ட்ரிங்காரங்க, வீட்டுக்காரங்க, உறவினர்கள் எல்லாரும் மங்களகரமாக எல்லாரும் நெத்தியில் விபூதியை வச்சு வீட்டுக்கு வந்தோம்னா அந்த வீடு வாஸ்துக்கு அருமையாக இருக்கும். அதனால் வீடு கட்டும்போது யாரும் அபசகனமான வார்த்தைகளோ எதுவுமே பேசாமல் நல்ல வார்த்தையை பேசுகிற மாதிரி அமைச்சு கொண்டு போனோம்னா வாஸ்துக்கு அருமையாக நல்லா இருக்கும். அதேமாரி வீடு கட்டுறதுக்கு உண்டான வாஸ்துகள் கட்டுறதுக்கு பொதுவாக
வீடு கட்டும்போது மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் இடம் குறைஞ்சி இடம் அளவு விட்டுட்டு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இடம் அதிகமாக விட்டு வீடு கட்டினால் அந்த வீடு வாஸ்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக சூரிய வெளிச்சம் வந்து நம்ம பகுதியில் தென்கிழக்கு வடகிழக்கு பகுதி தான் சூரிய வெளிச்சமும் காற்றும் வருது. அதனால் கிழக்கும் வடக்கும் காற்று உள்ளே போகிற மாதிரி இந்த வாசப்படி ஜன்னல் இந்த மாதிரி வச்சு வீடு கட்டுறது மிக மிக சிறப்பு. வாஸ்து குறைபாடு எந்த விதத்திலுமே இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மேற்கு இடம் குறைவாக விட்டு கிழக்கும் வடக்கு அதிகமாக விட்டு வீடு கட்டுற பாக்கியத்தை அமைக்கும். இன்றைக்கி காலையில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பைத்தன்துறையில் போய் ஒரு வீடு மன அளந்து கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருக்குன்னு தெரியாது. மேற்கு பக்கம் இடம் விட வேணாம், மேற்கு பக்கம் அதிகமாக விட்டு கிழக்கு பக்கம் இடத்த விடாமல் கட்டுங்க, ஏன்னா ரோடு மேற்கால இருக்குது அப்படின்னாங்க. இல்லைங்க, கிழக்கால வந்து நம்ம வீடு இடத்த விட்டால் தான் உள்ள காற்று வெளிச்சம் எல்லாம் வரும், ஜன்னல் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும், படிக்கட்டிலிருந்து எல்லாமே அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அளந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 99 குழி 33க்கு 27 அளவு வச்சு 891 சதுரடி வச்சு மன அளந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. அதனால் கிட்டத்தட்ட இந்த வாக்கியம் கண்டிப்பாக படிக்கும். அதேமாதிரி ஒரு வாஸ்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீட்டினுடைய இடத்த போய் பார்க்கணும். வீட்டினுடைய ராசி எப்படி இருக்குது, அதாவது மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் கிழக்கு பார்த்த வாசப்படி மிக சிறப்பாக இருக்கும். அதேமாரி ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தெற்கு பார்த்த வாசப்படி மிக சிறப்பாக இருக்கும். அதேமாரி மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் மேற்கு பார்த்த வாசப்படி மிக சிறப்பாக இருக்கும். அதேமாரி மீன ராசி, கடகராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசி, இந்த 3 பேர்த்துக்கும் வடக்கு பார்த்த வாசப்படி மிக சிறப்பாக அமையும். இது வாஸ்துவில் அவங்களுக்கும் உண்டான விஷயம் இருக்கும். இதில் வந்து பார்க்குறப்ப ராசியோட லக்கணத்தையும் வச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு சரம் சிரம் உபயம் அதில் யாருக்கு எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு பாதகாதபாதி வராத வழியாக பார்த்து வீடு வாசப்படி அமைச்சுக்கிட்டால் இன்னும் மென்மேலும் சிறப்பு இருக்கும். பொதுவாக வாஸ்து பற்றி பேசணும்னா நிறைய சிறப்புகள் உண்டு. இயற்கை ஒட்டி தான், மெய்ஞானத்தை ஒட்டி தான் வாஸ்து அமையுது. கிட்டத்தட்ட பூமி 23 டிகிரி சாய்வாக இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை ஒட்டி தென்மேற்கு திசை வந்து உயரமாகவும் பூமியை ரொட்டேட் இந்த வார்த்தை சுத்தறதுனால கிழக்கு பக்கம் நீர் போகிற மாதிரியும் அமைச்சிக்கிறது மிக மிக சிறப்பு. அந்த மாதிரி வாஸ்து அமைப்போட கட்டுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி வீட்டுக்கு பொதுவாக வீடு வாஸ்து நல்லபடியாக இருக்கிற வீட்டில் எந்த குறையும் இல்லாமல் இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு முறை வீட்டினுடைய வாசப்படியை மஞ்சளில் தொடச்சி சுத்தம் பண்ணி வீடு நல்லா நறுமணங்கள் வீசுகிற மாதிரி வீட்டில் வச்சுட்டோம்னா வீடு வாஸ்து குறைபாடு எந்த இதுவும் வராது. அதேமாரி முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் போய் உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டினுடைய 4 மூலையிலையும் வச்சு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த உப்பை எடுத்துக்கு தண்ணியில் கரைச்சி வீடு மெழுகி நல்லா இழுப்பை எண்ணெயில் ஒரு விளக்கு போட்டோம்னா வீடு வாஸ்து குறைபாடு எந்த அளவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா நன்றாக இருக்கும். அதேமாதிரி முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் மாலை நேரத்தில் தலை கூந்தல் விரிச்சு இருக்கக்கூடாது, அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரியவங்களை கேட்டு வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டில் வாஸ்து தூங்குறது எப்படி வாஸ்து எப்படி தூங்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. யார் ஒருத்தர் வடக்கு பக்கம் தலை வைக்காமல் தெற்கையோ கிழக்கையோ மேற்கையோ தலை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் சுபிச்சம் இருக்கும். அதேமாரி உதாரணத்துக்கு நல்லாவே தெரியும், ஸ்ரீரங்கநாதர் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் தெற்கு தான் தலை வச்சிருப்பார், முகம் வந்து கிழக்கு பார்த்துருப்பார். அதனால் எல்லாருமே தூங்கி எழுந்திரிக்கிறப்ப வடக்கு முகமாகவோ கிழக்கு முகமோ எழுந்திரிச்சோம்னா வீட்டில் எந்த குறையும் இருக்காது, சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். காலை கட்டிலில் படுத்துக்கிறவங்க கீழே எழுந்திரிக்கிறப்ப காலை ஊனி ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதேமாரி நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போகிறப்ப லவங்கப்பூ, இது வந்து அவர் ஏற்கனவே சொல்லியிருப்பார், ஆந்திரிகத்தில் சொல்லிப்பார், லவங்கப்பூ கையிலையோ இல்லை வாயிலையோ மென்று கொண்டு போய் பேசிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியம் சுபகாரியமாக இருக்கும்.
பழிக்கிற தன்மையாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சது வெள்ளருக்கு பூவு நீங்கள் பையில் 2 பூவை எடுத்து பையில் வச்சு போட்டிங்கன்னா வீட்டுக்கு போகிறப்ப 1000 ரூபாய்க்கு குறையாமல் வீட்டுக்கு காசோட தான் போகும். ஆனால் யார் கொடுப்பாங்கன்னே தெரியாது. வெள்ளருக்கு பூவுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்கள், வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலையுமே தெரிஞ்சிருக்கும். பட் என்னை கேட்டு நீங்கள் சேர்த்தவங்க இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி குறிப்புகள் நான் கையில் கூட தந்துடுவேன். அதே மாதிரி வீட்டில் கோலம் போடும்போது கூட சரி, வீட்டில் பெண்கள் வேலையாட்கள் வச்சுருக்காங்க, அவங்கள வச்சு கோலம் போடக்கூடாது. வீட்டினுடைய உரிமையாளர் பெண்களாக இருக்கிறவங்க உள்ள பிள்ளைங்க மகளாக இருந்தால் தான் கோலம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் சாணியை கரைச்சி தெளித்து போட்டோம்னா கிருமி நாசினி. சாணி வந்து கிருமி நாசினி. சாணி தெளித்து கோலம் போடலாம். ஆனால் இன்றைக்கி கிராமத்து பக்கம் மட்டும்தான் இருக்குது, நகர்ப்புறங்கள் அப்படி கிடையாது. நகர்ப்புறத்தில் மஞ்சளை கரைச்சி தெளித்தா கூட அந்த கோலம் போட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். மஞ்சள் வந்து கிருமி நாசினி. அதனால் பெண்கள் இதை கேட்கிற பார்க்குற அனைவரும் தயவு செய்து வீட்டுக்கு வாசல் தெளிக்கிறப்ப மஞ்சளை கரைச்சி போடுங்க. கூட உப்பு தண்ணியும் கரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். கிருமி நாசினிகள் உள்ள துஷ்ட தேவதைகள் உள்ள விடாது. அதேமாதிரி விடிகாலம் 4 to 6 பெண்கள் விளக்கேற்றி வச்சிங்கன்னா வாஸ்து குறைபாடு வராது. மாலையில் 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு வராது. இதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே தெரியும். குறைபாடு உள்ள வீடுகளுக்கு விளக்கேற்றி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதேமாதிரி எந்த காரணத்தை கொண்டும் ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம் நீங்கள் வந்து வாஸ்து பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிக்க கூடாது. இந்த 4 மாதத்தையும் தவிர்த்து மற்ற மாதங்களில் வந்து நல்ல நாளை பற்றி செய்யலாம். வாஸ்து நாள் அன்றைக்கி அஷ்டமி இருக்குது, அன்றைக்கி வாஸ்து போடலாமன்னு நிறைய பேருக்கு எழுகின்ற சந்தேகம். அன்றைக்கி எந்த காரணத்தை கொண்டு பயப்பட தேவையில்ல. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வருகிற சித்திரை மாதம் 10ஆம் தேதி அழகான வாஸ்து நாள், அன்றைக்கி பூஜை போடலாம், எந்த குறையும் இருக்காது. வாஸ்து பூஜை போட்டு சிறப்பாக செஞ்சிங்கன்னா நடக்க வீடு. வாஸ்துங்கிறது உண்மை, கண்டிப்பாக யாரும் பயப்பட வேணாம். அதை சில பேர் ஒரு ஃபேஸ்புக்கு முகநூலில் ஒருத்தர் சிவபிரகாசம் ஒருத்தர் யாருன்னே தெரியல, அவர் வாஸ்து பற்றி ரொம்ப மட்டப்படுத்தி எழுதுகிறாரு. யாராவது வாஸ்து பற்றி சொன்னால் ரொம்ப மட்டப்படுத்தி எழுதுறாரு, மரியாதை இல்லாமல் திட்டுறாரு. அவருக்கு இதன் மூலிமா நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உண்மையாலுமே உங்கள் வீட்டில் வைத்தியம் பார்க்குறது உண்மை அப்படின்னா உங்கள் வீட்டில் யாரும் இறப்பு நிகழ்வு இருக்கக்கூடாது. உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் மனைவிக்கோ மகளுக்கோ யாருக்கும் இறப்பு நேரக்கூடாது. வைத்தியம் உண்மையாக இருந்தால், எம்பிபிஎஸ்னா வைத்தியம், எம்டினா சர்ஜரி, எம்எஸ்னா இது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு வைத்தியம் பார்க்குறவங்க அவங்க குடும்பத்தில் இறப்பு நிகழ்வு நடக்குதா நடக்கலையா, ஆனால் அவங்களாம் எப்படி வைத்தியம் உண்மைன்னு சொல்கிறீங்க. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து வாஸ்து முறைப்படி பாருங்கள், இல்லையா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம். எல்லாரும் வந்து ரோட்டில் போகிறவன் பாத்ரூமில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தானோ, ஏன்டா பாத்ரூமில் உட்காந்து சாப்பிட்ற அப்படிங்கிறதுக்கு நான் உட்காந்து சாப்பிடுவேன், தொட்டுக்கிட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு நான் அந்த மாதிரி குறையாக இருக்கக்கூடாது. உங்கள் இஷ்டத்துக்கு மற்றவர்களுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. எப்படி உடுத்துகின்ற உடை அவரவர்களுடைய விருப்பம் எப்படியோ அதுபோல் வாஸ்துவும் வந்து அவரவர்கள் எண்ணப்படி வீட்டுக்காரங்களுக்கு தகுந்தபடி மேஸ்திரி ஆகட்டும், வாஸ்துக்காரங்களாகட்டும், ஜோதிடர் ஆகட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. யாரும் நாங்கள் பிழைக்கிறதுக்காக நாங்கள் கண்டிப்பாக செய்ய கிடையாது. நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோடு தான் வாஸ்து பற்றி நாங்கள் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனுபவத்தோடு நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக நான் கட்டிட வேலையில் இருந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சு பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக தெற்கு பக்கம் பள்ளம் தோண்டி குப்பைக்குழியோ பள்ளமோ போரோ இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த வீட்டில் வந்து பெண்களுக்கு பாதிப்பு உண்டாகும். இன்னும் சொல்லப்போனால் அமங்கலிகள் அதிகமாக உருவாகிற இடம் தெற்கு பக்கம் பள்ளமாக இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெற்கு பக்கம் பள்ளம் இல்லாமல் அப்படியே காற்றில் வீடு கட்டுற மாதிரி தான் கூட தெற்கு பக்கம் பள்ளமாக இருந்தால் அதுக்கு பின்பக்கம் தெற்கு பக்கமோ மேற்கு பக்கமோ கிணற்று குத்தல் இல்லாமல் ஒரு வீடு அமைச்சு அதை பக்கம் இருந்து பாருங்கள். தூங்கி எழுந்திரிச்சா வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ வீட்டை காட்டை பார்த்த மாதிரி எழுந்திரிச்சு பாருங்கள், உங்கள் காடு சிறப்பாக அமையும். இந்த விஷயத்தை நிறைய கவுண்டர்கள் நிறைய விவசாயிகள் அவங்கவுங்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் இருக்கும். அதே மாதிரி ஒரு காட்டுக்கு வழித்தடம் அமைக்கிறப்ப வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் தடம் அமைச்சு நீங்கள் விவசாய பொருட்களை ஏற்றிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அது சிறப்பாக அமையும். வீடுகளுக்கு கூட சரி, தெற்கு பார்த்த வாசப்படியாக இருந்தால் கூட சரி, உள்ளே போய் நுழைஞ்சி படுத்து காலையில் எழுந்திரிக்கிறப்ப கிழக்கு வடக்கு பார்த்து எழுந்திரிச்சிங்கன்னா சுப காரியங்கள் நல்லா நடக்கும். அதனால் தயவுசெய்து யாரும் வாஸ்து பற்றி
மற்ற ரகமாகவோ பேச வேணாம். உங்களுக்கு பிடிச்சா செஞ்சுக்கிங்க, பிடிச்சா ஏற்றுக்குங்க. கண்டிப்பாக எங்களுக்கு உண்டானது எப்படி கல்வி எப்படி உண்மையோ அதே மாதிரி வாஸ்துவும் உண்மை. வாஸ்து நடைமுறையில் சில தவறுகள் யாராவது செஞ்சிருந்தா கூட மறுபடியும் திருத்திக்கலாம். இந்த காரணத்தை கொண்டு அது வந்து பெரிய விஷயமாவோ குற்றமாவோ கருத தேவையில்லை. தயவுசெய்து இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருக்கும் வாஸ்துவை நம்பி சிறப்பாக செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை வடக்கு கிழக்கு பார்த்து படிக்க சொல்லுங்கள், நன்றாக படிக்கும். கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாரதி தச்சூரில் பாரதி கான்வென்ட்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஸ்கூலில் படித்தவங்க ஒரு பையன் மாநிலத்தில் 2வது மார்க் எடுத்தான். வேல்முருகன் பேர் 2வது மார்க் எடுத்தாப்புல. காரணம் அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படித்தது பூராமே கிழக்கு பக்கமாக வடக்கு பக்கமாக தான் பார்த்து படித்தாங்க. அதேமாரி சொல்கிறவங்க இன்றைக்கி எந்த பக்கம் பார்த்து சொன்னாலும் கேட்குறவங்க வடக்கும் கிழக்கும் பார்த்து கேட்டிங்கன்னா அது மனப்பாட பகுதி அதிகமாகும். அதனால் தயவுசெய்து பிள்ளைகளே ஆகட்டும் வீட்டிலே ஆகட்டும் பெரியவங்களாகட்டும் பெரியவங்க 2 இடத்துல குரல் உயர்த்தி பேசக்கூடாது. ஒன்று அப்பாட்டையும் அம்மாட்டையும் குரல் உயர்த்தி பேச வேண்டாம். 3வதாக அவன் ஒன்றே ஒன்று சொல்லுவான். அதேமாதிரி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள்ட்டையும் குருவையும் பார்த்து அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவரவர்கள் வாழ்க்கை முன்னோக்கி வளரும். தயவுசெய்து வாஸ்துவை நம்புங்கள். நம்பினார் கெடுவதில்லை. இது 4 மறை தீர்ப்பு மட்டுமில்லை, இது ஸ்ரீ வராகமிகிறார் ஜோதிட பயிற்சி நிலையத்தின் கூட மூலியமாக நான் படித்த கல்வி கூடமாகவும் இருக்கும். அதனால் தயவுசெய்து யாரும் தவறாக நினைக்காமல் உங்களுக்கு பிடித்த மாதிரி அமைத்து கொள்ள எல்லாரும் நாடி தேடி போய் சென்று வாஸ்து நிபுணர்களை சந்தித்து அவர்கள் இஷ்டப்படியும் உங்களுடைய எண்ணப்படியும் அவர்களுடைய இஷ்டப்படியும் அமைத்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய என்னுடைய குருஜி ஸ்ரீ வராகி மீரர் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் என்னோடு சக பயமாக படித்த அனைத்து மாணவர் மாணவிகளுக்கும், அடுத்தது எனக்கு 2வது குருவாக அமைத்து இருந்த சீனிவாச ஐயா வெள்ளையன் ஐயா அவருடைய சிறப்பு பேச்சுக்கும் நான் அடிபணிஞ்சு அவருடைய பேச்சில் நான் இன்னும் வசியமாக இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஏழுமலை ஐயா எனக்கு வந்து கொஞ்சம் வயசில் பெரியவன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்துருப்பார். ஆனால் வெள்ளையன் ஐயா அவர் பேச பேச நான் மயங்கிலாம் போயிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சொக்கி போயிருக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து வெள்ளையன் ஐயாட்டு நிறையா விஷயம் இருக்குது. அவருடைய பேச்சை எனக்கு இன்னொன்று அவருடைய யூடியூப் எடுத்து என் பையனை போட்டு காட்டி என் பையனையும் என்றைக்கா இருந்தாலும் ஏழுமலை ஐயா மாதிரியே வெள்ளையன் ஐயா மாதிரி ஒரு சிறப்பான பேச்சாளராக வரும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கிட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நன்றி. நன்றி, வணக்கம்.